ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹிந்தி வித் ஜாய். நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் இல்லையா, கார்ட்டூன் மூலியமாக ஹிந்தி எப்படி ஈஸியாக கற்றுக்கணுங்கிறத ஒரு தோசாவாலா அப்படிங்கிற அந்த கதையை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் கிளிப் பார்க்கலாமாங்க. संभालता था। वेंकट सारे ग्राहकों से बहुत अच्छे से बातें करता था। लोगों को वेंकट के डोसा स्टॉल पे डोसा खाना पसंद था। இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. வெங்கட் எல்லா வாடிக்கையாளர்களிடமும் மிகவும் நன்றாக பேசுவான் அப்படிங்கிறது தான் அங்கே சொல்றது. ஓகேங்களா, இப்போ அதை ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா, வெங்கட் சாரே கிராஹகோं से बहुत अच्छे से बातें करता था அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸ். ஓகேங்களா, வெங்கட் அப்படிங்கிறது ஒரு நபருடைய பெயர். சாரே அப்படின்னாக்கா எல்லா அப்படின்னு அர்த்தம். கிராஹகோம் இந்த எண்ணு சைலண்ட்டு, சொல்லும்போது ஓ அந்த சவுண்டு மட்டும் வரணும். இங்கேயும் எண் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் பாருங்க. கிராஹகோம் அப்படின்னாக்கா வாடிக்கையாளர்கள் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கிராஹகோம் அப்படின்னாக்கா வாடிக்கையாளர், கிராஹகோன்சே அப்படின்னாக்கா லிடமும் அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா, அவங்களிடம் அப்படின்றதுக்காக அந்த சே வந்துடும், வாடிக்கையாளர்களிடமும் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா, बहुत अच्छे से, बहुत அப்படிங்கிறது மிகவும், अच्छे से நாக்கா நன்றாக, अच्छे நாக்கா நன்று, अच्छे से அப்படின்னாக்கா நன்றாக. बातें करता था, बातें அப்படின்னாக்கா பேச்சுவார்த்தை, करता था நாக்கா செய்வான். அது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது बातें करता था அப்படின்னாக்கா பேசுவான் அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா, வெங்கட் சாரே கிராஹகோं से बहुत अच्छे से बातें करता था அப்படிங்கிறது அந்த டோன்ல இருக்கும். ஓகேங்களா, வெங்கட் எல்லா வாடிக்கையாளர்களிடமும் மிகவும் நன்றாக பேசுவான். வெங்கட் யூஸ் டு டாக் டு ஆல் தி கஸ்டமர்ஸ் வெரி வெல் அப்படின்றது. ஓகேங்களா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, लोगों को வெங்கட் கே டோசா ஸ்டால் பே டோசா खाना पसंद था அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸ். என்னன்னாக்கா, பீப்புள் லவ் டு ஈட் தோசா அட் வெங்கட்ஸ் டோசா ஸ்டால் அப்படிங்கிறது. என்னன்னாக்கா, இப்போ பாருங்க, மக்களுக்கு வெங்கட்டின் தோசை ஸ்டாலில் தோசை சாப்பிட விருப்பமாக இருந்தது அப்படின்றது தான் அந்த அர்த்தம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, லோகோ அப்படின்னாக்கா மக்கள், லோகோங்கோ அப்படின்னாக்கா மக்களுக்கு அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா, இந்த இங்கே இன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், சைலண்ட். அது லோகோ ஓன் சவுண்டு மட்டும் வரணும். ஓகேங்களா, லோகோங்கோ மக்களுக்கு. வெங்கட் கே அப்படின்னாக்கா வெங்கட்டின், தோசா ஸ்டால் அப்படிங்கிறது தோசை ஸ்டால். இங்கே நம்ம தமிழில் தோசை சொல்லுவோம், நார்த் இந்தியன் டோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்டாலில் அப்படின்னாக்கா ஸ்டால் பே, பே அப்படின்னு சொல்லும்போது லில் அப்படின்னு ஆயிடும். ஸ்டால் பே அப்படின்னாக்கா ஸ்டாலில். டோசா கானா அப்படின்னாக்கா டோசை சாப்பிட, சாப்பிடன்றதுக்கு தான் கானா. பசந்த் தா அப்படின்னாக்கா விருப்பமாக இருந்தது, பசந்த் அப்படின்னாக்கா விருப்பம், தா அப்படின்னாக்கா இருந்தது. சேர்த்து சொல்லும்போது பசந்த் தா அப்படின்னாக்கா விருப்பமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தா அப்படிங்கிற வார்த்தையில் இங்கிலீஷில் டிஹெச் கேப்ஸில் போட்டிருப்பேன், அழுத்தி சொல்லணும் தா அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கானா அப்படிங்கிற இடத்துல கேஹெச் கேப்ஸில் போட்டிருப்பேன், கானா அப்படின்னு சொல்லணும். சரி, வெறுமனே கானான்னு சொல்லாமல் கானா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, लोगों को வெங்கட் கே டோசா ஸ்டால் பே டோசா खाना पसंद था அப்படின்றது தான் ஃபுல் சென்டென்ஸோட ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா, இப்போ வாங்க அடுத்த கிளிப் பார்க்கலாம். अरे भैया हमें भी 2 डोसा दे दीजिए। बिल्कुल भाई साहब, आप बैठिए, मैं बनवाता हूँ, बिल्कुल गरम गरम. இப்போ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கஸ்டமர் கேட்பாரு இந்த மாதிரி, அட அண்ணன் எனக்கும் ஒரு 2 தோசையை கொடுத்து விடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதே மாதிரியே அவர் கேட்பாரு. ஓகேங்களா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அரே பையா ஹமே பி 2 தோசா தே தீஜியேனா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க, அரே அப்படின்றது அட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அட வாங்க அப்படின்னு இல்லையா, இல்லைனாக்கா அட அண்ணன் இல்லை அடைட தம்பின்னு இல்லையா, அந்த மாதிரி அரே அப்படிங்கிறது. ஓகேங்களா, பையா அப்படிங்கிறது அண்ணா அப்படின்னு அர்த்தம். பையா அப்படிங்கிறது பிஹெச் கேப்ஸில் போட்டிருப்பேன், அழுத்தி சொல்லணும் பையா அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஹமே அப்படின்னாக்கா எங்களுக்கு அப்படின்னு அர்த்தம், வெறும் எங்களுக்கு வரைக்கும் ஹமே. பி இங்கே பி அழுத்தி சொல்லியிருப்பேன், பிஹெச் கேப்ஸில் சொல்லியிருப்பேன். பி அப்படின்னாக்கா கும் அப்படின்னு, எங்களுக்கும் அப்படின்னு ஆயிடும். வெறும் ஹமேனா எங்களுக்கு, பி அப்படின்றது கும், எங்களுக்கும் அப்படின்றது ஹமே பி அப்படின்றது. ஓகேங்களா, தோ அப்படின்னாக்கா 2, டோசான்றது தோசை, கொடுத்து விடுங்கள் அப்படின்றது தே தீஜியே.
வெறுமனே இங்கே தீஜியே அப்படின்னாக்கா கொடுங்கள், 2 தோசை கொடுங்க அப்படின்னு கேட்குறது தீஜியே, அதோட முடிஞ்சிடும். தே தீஜியே அப்படின்னாக்கா கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ஆடும். ஓகேங்களா? தே அப்படின்னாக்கா கொடு, தே தீஜியேனாக்கா கொடுத்து விடுங்கள் அப்படின்றது. ஓகேங்களா? ஜிஏ அப்படின்றது பெரியவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? கொடுங்கள், வாங்கல் அப்படின்றதுக்கு ஜிஏ இஏ அப்படிங்கிற சவுண்டோட முடியும். இப்போ பாருங்க, ஹரே பையா ஹமே பி 2 தோசா தே தீஜியே அப்படின்றது அவர் சொல்லுவார். ஹே பிரதர் கிவ் அஸ் 2 தோசாஸ் அப்படின்றது. ஓகேங்களா? எங்களுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தோசைக்காரர் என்ன சொல்லுவார்னாக்கா, பில்குல் பாய் சாப் ஆப் பேட்டியே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். என்னன்னாக்கா, பில்குல் அப்படிங்கிறது கண்டிப்பாக, கட்டாயமாக, உறுதியாக, சரி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையா? அதுக்காக அந்த பில்குல். ஓகேங்களா? பாய் சாஹப் அப்படிங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. சாஹப் அப்படின்னு வரும். ஆனால் நான் இங்கே ஹவை அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அது வந்து சைலண்ட். சொல்லும்போது, பேச்சு வழக்கில் சொல்லும்போது சாப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆனால் உண்மையான இதில் பார்த்தீங்கன்னா சாஹப் அப்படின்றது தான் இருக்கும். சொல்லும்போது பாய் சாப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஓகேங்களா? பாய் சாப். சாப் அப்படிங்கிறது வந்து ஒரு மரியாதைக்குரியதாக சொல்கிறதுக்கு தான் சொல்லுவோம். இப்போ வந்து அண்ணா வாருங்கள், உட்காருங்கள், அண்ணா அவர்களே, அவர்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? பில்குல் பாய் சாஹப் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணா அவர்களே அப்படிங்கிற மாதிரி அந்த சாஹபுங்கிறது மரியாதைக்குரிய சொல்லாக சேர்க்கப்படும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் அப்படின்றது நீங்கள், பேட்டியே அப்படிங்கிறது உட்காருங்கள். இங்கே டிஏ அப்படிங்கிறது கேப்ஸில், டீ மட்டும் கேப்ஸில் போட்டுப்ப டிஏ அப்படின்றத அழுத்தி சொல்கிறதுக்காக. ஓகேங்களா? பில்குல் பாய் சாஹப் ஆப் பேட்டியே அப்படின்றது தான் அவர் சொல்லுவார். ஓகேங்களா? கண்டிப்பாக அண்ணா நீங்கள் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஷியோர் பிரதர் யூ சிட் டவுன் அப்படின்றதுக்கு சொல்லுவார். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லுவார்னாக்கா, அதே தோசைக்காரர் என்ன சொல்லுவார்னாக்கா, மே பன்வாத்தா ஹூ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா மே அப்படின்றதுல இந்த இன் வந்து சைலண்ட். சொல்லும்போது மே அப்படின்னு சொல்லணும். அப்படின்னாக்கா நான் அப்படின்னு அர்த்தம். பன்வாத்தா ஹூ அப்படின்னாக்கா செய்கிறேன் அப்படின்றதுக்காக, ஐ வில் டூ அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? மே பன்வாத்தா ஹூ அப்படின்றது நான் செய்கிறேன் அப்படின்றதுக்கு. அடுத்தது என்னன்னாக்கா, பில்குல் கரம் கரம் அப்படின்றதுன்னா என்னன்னாக்கா, பில்குல் அப்படின்னாக்கா அப்படியே ஒரு, நம்ம தமிழில் சொல்லும்போது சுட சுட எடுத்துகிட்டு வரேன்றதுக்கு சொல்லுவோம் இல்லையா? சுட சுட, அப்படியே சுட சுட அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக சொல்கிறது தான் இவங்க ஹிந்தியில் பில்குல் கரம் கரம்னுவாங்க. கரம் அப்படின்னாக்கா சூடு, கரம் கரம் அப்படின்னாக்கா சுட சுட அப்படின்னு ஆகிடும். இந்த பில்குல் அப்படிங்கிறது அப்படியே அப்சல்யூட்லி ஹாட் அப்படின்றதுக்கு, அதாவது அப்படியே கட்டாயமாக சுட சுட எடுத்துன்னு வரன்றதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேச்சு வாழ்க்கையில் இந்த பில்குல் இந்த வார்த்தைக்கு வரக்கூடிய அர்த்தத்தை இங்கே யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? வெறும் சுட சுட எடுத்துன்னு வரேன், நீங்கள் உட்காருங்க நான் சுட சுட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். இந்த பில்குல்ங்கிற வார்த்தைக்கு அந்த கட்டாயமாக, அந்த உறுதியாகன்ற மாதிரி அந்த வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா பேச்சு வழக்கில்? அதனால நான் தமிழில் வெறும் சுட சுட அப்படின்னு மட்டும் போட்டிருக்கேன். ஹிந்தியில் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பில்குல் கரம் கரம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்சல்யூட்லி ஹாட் அப்படின்றதுக்கு. இப்போ அடுத்த கிளிப் பார்க்கலாம் வாங்க. वेंकट और पूजा मिलकर एक साथ काम करते थे, इसलिए उनकी आमदनी भी अच्छी थी. இப்போ இந்த கிளிப்ல பார்த்தீங்கன்னாக்கா, வெங்கட்டும் பூஜாவும் இணைந்து ஒன்றாக வேலை செய்தனர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா? அதாவது வெங்கட் और பூஜா மில்கர் एक साथ काम करते थे அப்படின்றது அந்த டோன்ல இருக்கும். ஓகேங்களா? வெங்கட் அப்படிங்கிறது நபருடைய பேர், और அப்படிங்கிறது மற்றும், இல்லைன்னா வெங்கட்டும் அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது டும் அப்படி இல்லைனாக்கா மற்றும் அப்படின்றதுக்கு வரும். ஓகேங்களா? பூஜா அப்படின்றது நபருடைய பெயர், அதாவது வெங்கட்டும் அவங்க மனைவியும், அதுதான் பூஜா. ஓகேங்களா? மில்கர் அப்படின்னாக்கா இணைந்து அப்படின்னு அர்த்தம், ஒன்று சேர்ந்து இல்லைன்னா இணைந்து அப்படின்ட்டு. ஏக் சாத் அப்படின்னாக்கா ஒன்றாக. காம் கர்த்தே தே, காம் அப்படின்னாக்கா வேலை, கர்த்தே தே அப்படின்னாக்கா செய்தனர் அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா? தே அப்படிங்கிறது இங்கே கேப்ஸில் போட்டிருப்ப அழுத்தி சொல்லணும் தே அப்படிங்கிறது. அதே மாதிரி இங்கே சாத் அப்படிங்கிறது டிஹெச் வந்து அழுத்தி சொல்லணும். சாத் அப்படி ஏக் சாத்னாக்கா ஒன்றாக அப்படின்ட்டு ஆயிடும். ஓகேங்களா? வெங்கட் और பூஜா மில்கர் ஏக் சாத் காம் கர்த்தே தே, வெங்கட்டும் பூஜாவும் இணைந்து ஒன்றாக வேலை செய்தனர். வெங்கட் அண்ட் பூஜா யூஸ் டு ஒர்க் டுகெதர் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இஸ்லியே உன்கி ஆம்தனி பி அச்சி தி அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ். என்னன்னாக்கா, அவங்க 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சதுனால அதனால தான் அவர்களுடைய வருமானமும் நன்றாக இருந்தது அப்படின்றது தான் அடுத்தது வரும். ஓகேங்களா? கண்டினியூஷன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்லியே அப்படின்றது அதனால், உன்கி அப்படின்னாக்கா அவர்களது, ஆம்தனி அப்படின்னாக்கா வருமானம்,
ஆம்தனி பி அப்படின்னாக்கா மும், வருமானமும் அப்படின்னு அழுத்தி சொல்றோம் இல்லையா, அதுவும் அப்படின்றதுக்காக அந்த பி வரும். ஓகேங்களா. அச்சி அப்படின்னாக்கா நன்றாக, தி அப்படின்றது இருந்தது அப்படின்றது. ஓகேங்களா. இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ல பாருங்க, பி அப்படிங்கிறது அழுத்தி சொல்லணும், பிஹெச் கேப்ஸ்ல போட்டிருப்பேன். அச்சி அப்படிங்கிறதும் சி அப்படிங்கிறது வந்து அழுத்தி சொல்லணும், கேப்ஸ்ல போட்டிருப்பேன். அதே மாதிரி தி அப்படிங்கிறதும் அழுத்தி சொல்லணும். ஓகேங்களா. இஸ்லியே உன்கி ஆம்தனி பி அச்சி தி அப்படின்றதுக்கு சொல்லணும். ஓகேங்களா. அதனால தான் அவர்களுடைய வருமானமும் நன்றா இருந்தது அப்படின்றது. ஸோ தேர் இன்கம் வாஸ் ஆல்சோ குட் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா. இப்போ வாங்க அடுத்த கிளிப் பார்க்கலாம். दोनों अपने व्यापार से बहुत खुश थे। बेटा आओ आओ बाबा, आप बैठिए, मैं आपके लिए कुछ लाता हूँ. அடுத்த கிளிப்ல பாத்தீங்கன்னாக்கா दोनों अपने व्यापार से बहुत खुश थे அப்படிங்கிறது அடுத்த சென்டென்ஸ் வரும். ஓகேங்களா. இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா இருவரும் தங்கள் வியாபாரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்படின்றது வாக்கியம். இப்போ பாருங்க, தோனோ அப்படின்னாக்கா, தோ அப்படின்னாக்கா இரண்டு, தோனோ அப்படின்னாக்கா இருவரும், அப்னே அப்படின்னாக்கா தங்கள், வியாபார் அப்படின்னாக்கா வியாபாரம், தமிழ்ல வியாபாரம் சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தில வியாபார் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா. வியாபார் சே அப்படின்னாக்கா வியாபாரத்தில், பஹுத் அப்படிங்கிறது மிகவும், குஷ் அப்படின்னாக்கா குஷியாக, மகிழ்ச்சியாக, தே அப்படின்றது இருந்தனர். இப்போ பாருங்க, दोनों अपने व्यापार से बहुत खुश थे, இருவரும் தங்கள் வியாபாரத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். both were very happy with their business அப்படின்றதுக்கு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்னன்னாக்கா, ஒரு வயசான ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து பேட்டா அப்படின்ற மாதிரி தழுத்தழுத்த குரலில் பேசுவார். அப்படின்னாக்கா மகனே அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா. அதாவது சன், சன் அப்படின்னு கேட்குற மாதிரி இங்கிலீஷில். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அதுக்கு அந்த தோசைக்காரர் என்ன சொல்லுவார்னாக்கா, ஆவோ ஆவோ பாபா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆவோ ஆவோ பாபா அப்படின்றது. ஆவோ அப்படின்னாக்கா வாங்க வாங்க அப்படின்றதுக்கு. ஓகேங்களா. ஆவோனா வாங்க, ஆவோ ஆவோனா வாங்க வாங்க, பாபா அப்படின்றது அப்பா. ஆவோ ஆவோ பாபா, வாங்க வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கம் ஃபாதர் அப்படின்றதுக்கு. அடுத்தது பாருங்க, அந்த தோசைக்காரர் திருப்பி என்ன சொல்வார்னாக்கா, ஆப் பேச்சியே மே ஆப்கே லியே குச் லாத்தா ஹூ அப்படின்வாரு. நீங்கள் உட்காருங்க, நான் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த தோசைக்காரர் சொல்லுவார். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஆப் அப்படின்னாக்கா நீங்கள், பேட்டியே அப்படின்றது உட்காருங்கள், பேட்டியேன்றது டி வந்து கேப்ஸில் போட்டிருப்பேன், அழுத்தி சொல்லணும், டியே பேட்டியே அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. உட்காருங்கள். மே அப்படின்றது என் வந்து சைலண்ட், சொல்லும்போது மே அந்த சவுண்டு மட்டும் வரணும். ஓகேங்களா. மே அப்படின்றது நான், ஆப் ஆப்கே லியே அப்படின்னாக்கா உங்களுக்கு அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா. குச் அப்படின்றது ஏதாவது அப்படின்னு ஆயிடும். லாத்தா அப்படின்னாக்கா கொண்டு வருதல் அப்படின்னு அர்த்தம். லாத்தா அப்படின்னாக்கா லாத்தா ஹூ அப்படின்றது கொண்டு வருகிறேன் ஆயிடும். வெறும் லாத்தானாக்கா கொண்டு வருதல், லாத்தா ஹூ அப்படின்னாக்கா கொண்டு வருகிறேன் அப்படின்னு ஆயிடும். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஆப் பேட்டியே மே ஆப்கே லியே குச் லாத்தா ஹூ அப்படின்னு அந்த தோசைக்காரர் சொல்லுவார். நீங்கள் உட்காருங்கள், நான் உங்களுக்காக ஏதாவது எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றுவார். யூ சிட் டவுன், ஐ வில் பிரிங் யூ சம்திங் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா. இது வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.